எவ்வளவு நேரம் கதவு தருது? உனக்கு கதவு தருது இவ்வளவு நேரமா? இல்லைங்க, மாடியில துணி காய போட்டுட்டு இருந்தாங்க. அம்மி, எங்க என்ன ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க? அவஸ்தையும் அவங்கிட்ட சொல்லி ஆகணுமா? ஓடி போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஹலோ சார். கிளம்பிட்டேன் சார். நீங்க கார் அனுப்புவீங்க. பாஸ்போர்ட் காப்பியை சுரேஷ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார். ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்துடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏங்க என்ன பாஸ்போர்ட்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? ஃபாரின் போறீங்களா? ஆமாண்டி, நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன். நொய் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? இல்லைங்க, ஊர்ல இருந்து அம்மா கால் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா. அதுக்கு என்ன போ? இல்லைங்க, நீங்களும் ஃபாரின் போறீங்கல்ல, நான் அது வரைக்கும் இங்க தனியா தானே இருக்கணும். நான் வேணும்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கட்டுமா? அவங்கள பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லையா. என்னடி 1 வருஷமா உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போல சொல்லி காட்டியா? ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலைங்க. ஓ, இப்ப வேற எப்படி சொல்ற? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? குடும்பக்கார மாதிரி தெரியுதா? இங்க பாரு, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு சம்பாதிக்க வந்திருக்கோம். சரியா? உனக்கு எப்படி உங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு தோணுது, அதே மாதிரி தான் எனக்கும் தோணுது. அதுக்காக எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா பார்க்கணும், எங்க அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டா இருக்கேன். இல்ல நான் என்ன லீவுக்கா எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்கு உடம்பு முடியலங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபாரின் போறதுனால தானே கேக்குறேன். சிட்டிக்கு வந்த புதுசுல எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு ஆச்சு. இப்ப 1 வருஷம் ஆனாலும் நானும் போயிட்டு வரேன்னு சொல்றேன். அதுக்கு கூட அனுப்ப மாட்டீங்க. நான் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தையாவது கேட்டேனா? உங்க ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு உங்களை அனுசரிச்சு தானே போயிட்டு இருக்கேன். இப்ப நானா தானங்க போகணும்னு கேக்குறேன். கார்த்தி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பார்த்து பதில் சொல்லு. கார்த்தி, என்ன பார்த்து பதில் சொல்லு. இங்க பாரு, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது. அதே மீறி நீ போறனா நீ உங்க அம்மா வீட்லயே இருந்துக்கோ. திருப்பி இங்க வந்துடாத. ஏன்? ஏன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதுமா? வீடாடி அது. போன உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்ல. ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளார ஒரு ஊரே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் எப்படி வர முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ணேன். இப்ப எதுக்கு சொல்லி காட்டிட்டு இருக்க? தேவையில்லாம பேசாத. சென்னையை சுத்தி பாக்குறதுக்காக நைட் எங்க அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வராங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு நீ ஒத்தாசையா இரு. நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன உனக்கு பிறந்த வீட்டு மேல அவ்வளவு பாசம்? சரி, எனக்கு டைம் ஆச்சு. போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து போ. முடியாது, என்னால முடியவே முடியாது. உடம்பு சரியில்லை எங்க அம்மாவை நான் பார்க்க தான் போறேன். அவங்க கூட நான் இருக்க தான் போறேன். தாலி கட்டின பொண்டாட்டி வேணும்னா உன் ஈகோ ஆம்பளை திமிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னை வந்து கூட்டிட்டு போ. இல்லையா டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வை. நான் சைன் போட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன். உனக்கு பொண்டாட்டி இருக்கிறத விட எங்க அம்மாக்கு நான் மகளா இருந்துப்பேன்.